வடநாட்டு வாக்காளர்களுக்கும் வாக்குரிமை கொடுப்பது என்பது சரி கிடையாது. இந்த எஸ்ஐஆர் அடிப்படையில வரக்கூடிய தேர்தலில் வந்து நடத்தக்கூடாது. தமிழ்நாடு அரசாங்கம் தொடக்கத்தில் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், இது எதிர்க்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கிறாங்க. ஆனா எதிர்த்து சும்மா வாயாளர்கள் சொல்றாங்களே தவிர தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த பணிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாம், நிறுத்திருக்க முடியும். அந்த பக்கமும் ஆடுறது இந்த பக்கமும் ஆடுறது என்பதுதான் திமுகவினுடைய பாணி. இஸ்லாமியர்களும் இந்த பட்டியலை நீக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கான். நிரந்தர குடியிருப்ப காரணம் காட்டி தமிழ்நாட்டிலும் நான் வாக்களிக்க முடியும்னு சொல்லக்கூடாது ஒரு பெரிய அயோக்கியத்தனம். இந்திக்காரனா மார்வாடிக ஆளுநர் தெரிஞ்ச மலையாளிகளை தமிழ்நாட்டு குடிமக்களாக மாற்றுவதற்கு, தமிழ்நாட்டையே வடிவமைப்பு இந்தி மாநிலமா மாற்றுவதற்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை கொண்டு வராங்க. தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா, போலி வாக்காளர் பட்டியல்ன்ற மாதிரி நீங்க ஒன்று தயாரிச்சுட்டு பல பேர் நீங்க இங்கிருந்து அங்கிருந்து அங்க அனுப்பிட்டு இருக்கீங்க. இந்த முறை என்பதை முழுக்க பார்த்தோம்னா ஒரு இந்திக்காரங்களை அங்கங்க கொண்டு வந்து அவர்களுக்கான வாக்காளர்களாக மாற்றி அந்த மண்ணின் மக்களை வெளியேற்றக்கூடிய ப்ராசஸை இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனவே இது வந்து ஒரு இன அழிப்புக்கான முன்னறிப்பாகத்தான் இந்த இது பார்க்கப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களே ஒரு அயல் இன ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதனால தமிழ்நாட்டுக்குள்ள பீகார்காரன் வந்தானா, மார்வாடிக்காரன் வந்தானா, எவன் வந்தானா, நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. வணக்கம் ஐயா. இப்போ எஸ்ஆர் பார்த்தோன்னா உங்களுடைய மனு என்னங்க ஐயா? அந்த மனுல வந்து என்ன சொல்லியிருக்கீங்க? எஸ்ஆர் பற்றி நம்ம ஒரு மனு கொடுக்கல. எங்களுடைய கோரிக்கை இந்த எஸ்ஐஆர் அடிப்படையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா எஸ்ஐஆருடைய உண்மையான நோக்கம் தமிழ்நாட்டு வாக்காளர்களில் கணிசமான பேரை வெளியேற்றுறது மட்டும் இல்லை, இந்திக்கார வாக்காளர்களை சேர்க்கறது என்பதுதான். ஏன்னா அதில் அவங்களுடைய நிபந்தனையிலே நீங்கள் ஒவ்வொரு வாக்காளருக்கு கொடுத்துருக்கிற படிவத்திலே நீங்கள் 13வது நிபந்தனை பார்த்தீங்கன்னா 1/7/2025 அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பீகார் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவருக்கு அதை கொடுக்கணும் போகிறேன். அப்போ அதனுடைய விளைவு என்னன்னா, இந்திக்காரர்களை குறிப்பாக பீகார்காரர்களை சேர்க்கணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை வருது. அது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு செயற்கையான குறுக்கீடாக மாறும். இப்போ இந்தியாவில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் இருக்கலாம், எனவே எங்கே வேணாலும் வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்தியா என்பது என்ன, அரசமைப்பு சட்டப்படி மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது. ஸ்டேட் என்பது என்ன, மொழி வழி மாநிலங்கள் என்பதுதான் 1955 சட்டம் சொல்லுது. அப்போ மொழி வழி தாயகங்களின் அடிப்படையில் தான் இந்தியா என்பதற்கே தவிர நீங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் ஓட்டு போடலாம்னு சொல்ல முடியும். அது குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடியது. அதுல வந்து நீங்க வடநாட்டு வாக்காளர்களுக்கும் வாக்குரிமை கொடுப்பது என்பது சரி கிடையாது. எனவே இந்த எஸ்ஐஆர் அடிப்படையில் வரக்கூடிய தேர்தலில் வந்து நடத்தக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியல் இப்போ இந்த ஜனவரி மாதம் 18 வயசு அடைந்தவங்களுடைய வாக்காளர் சேர்த்துக்கிட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடத்தணும் அப்படி என்பதுதான் கோரிக்கை. அதுக்காக தான் ஆர்ப்பாட்டம் இங்கேயும் நடத்துகிறோம், திருச்சியிலையும் நடத்துகிறோம். இது ஒரு முதல் கட்ட போராட்டம், தொடர்ந்து நடத்துவோம் போராட்டம். ஓகே, இப்போ வந்து 70 லட்சம் பேர் வந்து வாக்காளர்களை சேர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து வெளி மாநிலத்தவர்களா இருப்பாங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் பீகார்னு அதுக்கு நோக்கத்தை சொன்னதுக்கு பிறகு 7 லட்சம் பீகார் கணக்கு மட்டும் 7 லட்சம் பேர் சேர்க்க போகிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் துறை வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க. வட மாநிலத்துக்காரங்க, வெளி மாநிலத்துக்காரங்க 1 கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த 1 கோடி பேர்ல குறைந்தபட்சம் 70 லட்சம் பேராவது வெளி மாநிலத்துக்காரங்க வாக்காளராக மாறிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய அறிவிப்புலையும் அது இருக்கிறதுனால அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது. அது நீங்க உறுதியா வந்து இந்த 19ஆம் தேதி அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வரும்போது தெளிவா தெரிஞ்சிடும். அது வெளியிடணுங்க, சும்மா தொகுதி மாறினவங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது, மாநிலம் மாறினவங்கள தெளிவா சொல்லணும். ஏன்னா நீங்க கேட்கும்போது பீகார்னு குறிப்பிட்ட கேட்குறீங்க, அப்ப பீகார்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க நீங்க அறிவிக்கணும், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும். அப்ப அதனாலதான் என்ன சொல்றோம்னா, இந்த எஸ்ஆர் அடிப்படையில் இந்த தேர்தலை சந்திக்க கூடாது. பழைய பட்டியல் பிளஸ் வந்து இந்த ஜனவரியில 18 வயசு ஆகக்கூடியவங்க அவங்களை சேர்த்துக்கிட்டு நடத்தணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வந்து எஸ்ஐஆர் திட்டம் வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, இல்ல அதுல சில திருத்தங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? திட்டமே சூதான திட்டம், இதை கைவிடும் தான் சொல்றோம். இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைத்தது தவறு. தமிழ்நாடு அரசாங்கம் தொடக்கத்தில் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், இது எதிர்க்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கிறாங்க. ஆனா எதிர்த்து சும்மா வாயாளர்கள் சொல்றாங்களே தவிர தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த பணிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாம், நிறுத்திருக்க முடியும். ஏன்னா டெபுடேஷன்ல தமிழ்நாடு அரசு தான் அனுப்புது. அனுப்பின பிறகுதான் அவங்க தேர்தல் ஆணையத்தினுடைய ஊழியர்களாக மாறுறாங்க. அனுப்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் அனுப்ப முடியாது, இந்த எஸ்ஐஆர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளல.
ஏன்னா சட்டத்துக்கு விரோதமானதுங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. சட்டவிரோதமான ஒரு காரியத்துக்கு நாங்கள் ஒத்துழைக்கணும்னு அவசியம் கிடையாது, என்ன நிறுத்திருக்க முடியும். அந்த பக்கமும் ஆடுறது இந்த பக்கமும் ஆடுறது என்பதுதான் திமுகவினுடைய பாணி. அதனாலதான் இப்போ எஸ்ஐஆர் என்று இவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டம் என்பது சாதாரணமாக நம்ம ஒவ்வொரு காலத்திலும் நடக்கக்கூடிய வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய நீக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வீட்லேயே வந்து ஒரு பெண்ணோ ஆணோ வந்து வயது வந்துட்டாங்கன்னா அவங்க பேரை நம்ம கொடுப்போம், அதுக்கான சான்று கொடுப்போம், சேர்ப்பாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிற ப்ராசஸ் அது. ஆனால் இப்போ இவங்க எஸ்ஐஆர் என்று இவங்க கொண்டு வருவது என்னென்னா ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலையே மறு உருவாக்கம் செய்ய போகிறோன்றாங்க. அப்படி மறு உருவாக்கம் செய்வதற்கான பொறுப்பை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மகிட்ட கொடுத்து நிரப்ப சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து இப்போ உண்மையிலே அந்த படிவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படித்த பட்டதாரி கூட அந்த படிவத்தை நிரப்புவதற்கு திணறுவாங்க. அவங்க கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆக்சஸ்ஸு, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அவங்க அது சரியாக ப்ராப்பராக பேரை எழுத முடியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுத முடியும். ஒருவேளை அவர் தப்பாக எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடித்து திருத்தம் பண்ணோம்னா அந்த படிவமே காலி. ஏன்னா 2 படிவம் கொடுக்குறான், ஒன்று நமக்கும் ஒன்று அவங்களுக்கும் கொடுக்குறான். ஜெராக்ஸ் எடுத்து அதை இன்னொருத்தவங்க பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் தவறு செய்து பட்டியலிலேருந்து வெளியேறுங்கன்னு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். எவ்வளோ பேர் தவறு செய்கிறீங்களோ நீங்களாம் பட்டியலேருந்து வெளியே போவீங்க, உங்களால் வெளியேற்ற ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் வரும் பாருங்க, அதில் இந்திக்காரங்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க திட்டம். இப்போ மோடி அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாக படித்த வாக்காளர்களில் ஒரு குறிப்பிட்ட செட்டு மட்டும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோஷியல் ஆக்சஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு தவிர மீதி இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள், பழங்குடியின மக்கள், தமிழர்கள் இவங்க எல்லாம் அந்த பட்டியலை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த படிவத்தை ஒரு சிட்டியில் உட்காந்துட்டு நாம் ஒரு இன்டர்நெட் ஆக்சஸோடு இருக்கக்கூடிய நாம் நிரப்புவோம். ஆனால் ஒரு பழங்குடியின கிராமத்துக்கு இன்றைக்கும் ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்கல்ல, டிவியில் போடுறாங்கல்ல, ஒரு தேர்தல் நடக்கும்போது ஒரு பொட்டியை தூக்கிட்டு போகிறது மலை மேலே கொண்டு போகிறத காட்டுவான். அந்த பழங்குடியின கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த இன்டர்நெட் ஆக்சஸை வச்சு அவங்க 2002 அவங்க அப்பா அம்மாலாம் வாக்களிச்சாங்கன்னு எடுத்து போட முடியும். அப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பழங்குடியின மக்களையும், மலைவாழ் மக்களையும், ஒடுக்கப்பட்ட மக்களையும், இஸ்லாமியர்களையும் இந்த பட்டியலில் நீக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கான். அதுக்கு எஸ்ஐஆர்னு பேரை வச்சு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கம் செய்துவிட்டு யாரை சேர்க்க போறோம்னு அந்த படிவத்திலே சொல்றான். அவன் வந்து 13 ஆதாரங்களை கொடுங்கன்னு கேட்கறான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வாக்களிப்பதற்கு 13 ஆவணங்கள் கேட்கறான். அந்த 13ல என்ன இருக்கோ சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். அதுல வந்து பீகாருடைய வாக்காளர் பட்டியல 13வது இடத்துல கொடுத்துருக்கான். அப்ப பீகாருடைய வாக்காளர் பட்டியல ஏன் கொடுக்குறான் அப்படின்னா ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்காரனாக இருந்தா இந்த 12 ஆவணம் கொடுக்கணும். அதுல வந்து என்னுடைய பத்திரமோ ஏதோ ஒன்று 2002, 2003 இருந்து நான் சொல்லணும். சொன்னா என்னை வாக்காளராக எடுத்துப்பான். என்னால 13வது ஆவணத்தை கொடுக்கவே முடியாது, தமிழ்நாட்டுக்காரன் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அது பீகாருடைய வாக்காளர் பட்டியல். பீகார்காரனாக இருந்தா என்னன்னா அவன் இந்த 12 கொடுக்க முடியாது. அவன் 13வது ஆவணத்துல பேர் இருக்குதுன்னு சொன்னா போதும். அவன் ஆவணம் கொடுத்த அவன் எந்த சான்றையும் கொடுக்கல, பேரு அந்த ஊர்ல இருக்குன்னு சொன்னா போதும். அப்ப இருக்குன்னு சொன்னா அவன் ஜூலை மாச பட்டியல அவன் இருக்கான்னு அர்த்தம். ஜூலை மாத பட்டியல எப்போ ஒருத்தனை சேர்க்க முடியும்னா அந்த பகுதியில பீகார்ல ஒரு பகுதியில நிரந்தரமா குடியிருக்கக்கூடிய ஒருத்தனை தான் அந்த பட்டியல சேர்ப்பாங்க. ஓடி போயிட்டு இருக்கிறவங்கலாம் கிடையாது. அதான் சொல்றாங்க 68 லட்சம் பேர் நீக்கிட்டோன்றான். 68 லட்சம் பேர் நீக்கிட்டு தயாரிக்கப்பட்ட பட்டியலில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் அந்த மண்ணினுடைய நிரந்தர குடி. ஆனால் அந்த நிரந்தர குடியிருப்பை காரணம் காட்டி தமிழ்நாட்டிலும் நான் வாக்களிக்க முடியும்னு சொல்லக்கூடாது ஒரு பெரிய அயோக்கியத்தனம். அப்போ அவன் என்னன்னா இந்த நவம்பர் மாதம் பீகாரில் ஓட்டு போட்டுட்டான், இப்போ மே மாதம் தமிழ்நாட்டிலையும் வந்து ஓட்டு போட போகிறான். அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட இந்திக்காரனுக்கு 2 வாக்குரிமை, தமிழர்களுக்கு இவ்வளோ ஆவணங்களை கொடுத்து பட்டியலேருந்து நீக்குவது, இந்திக்காரனுக்கு 2 வாக்குரிமை கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே சேர்ப்பது. அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு இன அழிப்பு சதியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. எனவேதான் தமிழ் தேசிய பேரியக்கம் இது வந்து நேரடியான ஒரு வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் கிடையாது, ஒரு இன அழிப்புக்கான முன்மாதிரியை அவங்க செய்கிறாங்க. அதன் பிறகு வாக்காளர் பட்டியல் இல்லாதவங்களுக்கு என்ன நடக்கும்? இப்போ 80 லட்சம் பேர் இருக்காங்கன்றாங்க, நீக்கிட்டோன்றான். அந்த 80 லட்சம் பேருக்கு அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்னா ரேஷன் கார்டை நீக்குவான், அவங்க எங்கேயும் பள்ளியில் சேர்க்க முடியாது. இந்த மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அவர்களை அகதிகளாக அலைய விட்டுருவோம். இப்போ எதுவுமே இல்லை, எந்த ஆவணமும் இல்லைன்னா எந்த அரசு திட்டத்தையும் பெற முடியாது, மருத்துவமனையில் போய் உயர் சிகிச்சை பெற முடியாது. இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளை வந்து அகதிகளாக்கிட்டு இந்திக்காரன மார்வாடிக ஆளுநர் தெரிஞ்ச மலையாளிகளை தமிழ்நாட்டு குடிமக்களாக மாற்றுவதற்கு, தமிழ்நாட்டையே வடிவமைப்பு இந்தி மாநிலமா மாற்றுவதற்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை கொண்டு வராங்க. எனவே தமிழ் தேசிய பேரியக்கம் இதற்கு வன்மையாக கண்டித்து எதிர்க்கிறது. இந்த பட்டியலை முழுவதுமாக அவன் திரும்ப பெற்று இந்த ப்ராசஸை திரும்ப பெறணும். வழக்கமாக நடத்தக்கூடிய பட்டியலை வச்சுதான் இந்த தேர்தல் நடைபெறணும். இல்லை என்று சொல்ல மிக கடுமையான போராட்டங்கள் நாம் இறங்குவோம். அதற்கான ஒரு எச்சரிக்கையாகத்தான் இன்றைக்கு சென்னையிலும் இதே நேரத்தில் திருச்சியிலும் இந்த போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அடுத்தடுத்த போராட்டங்களை நாங்கள் செய்வோம்.
இப்போ வந்து 70 லட்சம் பேர் வாக்காளர்களை வந்து சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எல்லாருமே வந்து வெளி மாநிலத்தவர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் அவங்க வந்து நீக்க போறதை தான் சொல்லியிருக்காங்களே தவிர சேர்க்கையை பத்தி அவன் சொல்லல. சேர்க்கை இவ்வளவு பேரை சேர்த்திருக்கோன்றதை பத்தி அவன் இன்னும் இது வரைக்கும் சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா அதை மர்மமாவே வச்சிருக்கான். இப்போ பீகார்லயும் ஹரியானாவிலயும் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டு கேட்கறான், யாரை நீக்கினீங்கன்னு பட்டியல சுப்ரீம் கோர்ட்டு கேட்கும் போதே தரமாட்டேன்னு சொல்லிட்டான். யார் வாக்களித்தார்கள் என்று எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி பதிவுகளை கேட்கறாங்க கோர்ட்ல. அப்பயும் நாங்க காட்ட மாட்டோம்ன்றான். அதனாலதான் ஹரியானாவில் என்ன பண்றாங்கன்னா, இப்போ 22 இடங்கள்ல ஒரு பொண்ணு போயிருக்குது. 22 இடங்கள்ல ஒரு பொண்ணு போயிருக்குது. 10 வாக்குச்சாவடியில் அந்த பொண்ணு வாக்களிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுடைய பேர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ பேரா இருக்கு. 22 இடத்துல 22 பேர். அந்த படம் பார்த்தோம்னா 22 இடத்துல ஒரே படம். அந்த படத்துல இருக்கக்கூடிய பெண் எங்க இருக்காங்கன்னா இந்தியாவிலே கிடையாது. பிரேசில் நாட்டுல அவங்க ஏதோ சினிமா நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல போறாங்க, என்னுடைய படத்தை வச்சு இந்தியாவில் ஏதோ கூத்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை, இந்திய ஜனநாயகத்தின் மீது ஒரு காரி துப்பி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய படம் 22 இடத்துல சேர்க்கப்பட்டுச்சுன்னே வச்சுக்குவோம். 22 இடத்துல வெவ்வேறு ஆட்கள் சேர்த்தா 22 வெவ்வேறு படங்கள் இருக்கணும். ஆனா ஒரே நேரத்துல அவங்கள ஒரே படத்தை வச்சுதான் 22 இடத்துல சேர்த்திருக்காங்கன்னா சென்ட்ரலைஸ்டா தேர்தல் ஆணையத்தினுடைய சிஸ்டத்துல மிஷின்ல உட்காந்து தான் சேர்க்க முடியும். 22 ஒரே படம். அப்ப நீங்க இந்த தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா, போலி வாக்காளர் பட்டியல்ன்ற மாதிரி நீங்க ஒன்று தயாரிச்சுட்டு பல பேர் நீங்க இங்க இருந்து அங்க அங்கிருந்து அங்க அனுப்பிட்டு இருக்கீங்க. இப்ப பீகார்ல தேர்தல் நடக்குது. பீகார்ல தேர்தல் நடக்கும் போது வாக்களிக்கும் போது ஹரியானால வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் கொடுக்குறான். பீகார் தேர்தலுக்கும் ஹரியானாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஹரியானால இருந்து ஏன் ஸ்பெஷல் ட்ரைனிங் விடுறீங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயின் விடுறீங்க அப்படின்னு ரயில்வே அதிகாரிகளை காங்கிரஸ் தலைவர்கள் போய் கேட்கறாங்க. அப்ப காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, இது ரயில்வே அதிகாரிகள் சொல்றாங்க, எங்களை கேட்காதீங்க, எங்ககிட்ட காசு கொடுத்து ஸ்பெஷல் ட்ரெயின் விட சொன்னாங்க, நாங்க விட்டோம். யார் காசு கொடுத்ததுன்னு கேட்கும்போது ஹரியானாவுடைய பிஜேபி பொறுப்பாளர்கள் கொடுத்தாங்கன்றாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து தேர்தல் ஆணையமும் ரயில்வே துறையும் இந்திய அரசோடு இணைந்து கொண்டு ஒரு போலி வாக்காளர்கள் இங்கேயும் அங்கேயும் போய் ஓட்டு போட வைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தல் என்பதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்கிறாங்க. எனவேதான் இந்த முறை என்பதை முழுக்க பார்த்தோம்னா ஒரு இந்திக்காரங்களை அங்கங்க கொண்டு வந்து அவர்களுக்கான வாக்காளர்களாக மாற்றி அந்த மண்ணின் மக்களை வெளியேற்றக்கூடிய ப்ராசஸை இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனவே இது வந்து ஒரு இன அழிப்புக்கான முன்னறிப்பாகத்தான் இந்த இது பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து எஸ்ஐஆர் திட்டம் வேண்டவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல சில திருத்தங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? முழுவதுமாக இந்த எஸ்ஐஆர் என்பது வேணான்னு சொல்றோம். ரெண்டாவது, இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம் என்பது இந்திய அரசுகிட்ட இருக்கவே கூடாது. நீ யார் எங்க ஊர்ல தேர்தல் நடத்துது? உலகத்திற்கே குடவோலை முறை என்ற பெயர்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே இப்படி நடக்கணும், இப்படியான சாதாரண மக்களும் பொறுப்புக்கு வர முடியும் என்று ஒரு தேர்தல் முறையை கொண்டு வந்த இனம் தமிழினம். உலகத்துக்கே முன்மாதிரி அதுதான், வேற எங்கேயும் அப்படிலாம் கிடையாது. அதன் பிறகுதான் வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுல ரோமானியத்துல மேக்னா கட்டலாம். ஆனா நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருமே ஜனநாயகத்துப்படி வர முடியுன்ற ஒரு பொறுப்பெல்லாம் தமிழ் இனத்திலேயே உருவாக்கி வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த தேர்தல் முறையெல்லாம் நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எங்ககிட்ட ஒரு உள்ளார்ந்த முறை இருக்கு. இன்னைக்கும் ஊர் சபை இருக்கிறது. எல்லா ஊர்லயும் கோயில் சபையெல்லாம் இருக்குன்னா எப்படி அந்த ஊர்ல பொறுப்பாளர்கள் வைத்துக் கொண்டு நடத்துகிறார்கள். அது போல அந்த காலத்தில் நிர்வாகம் இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேர்தல் முறை என்ற பேர்ல இந்திய அரசு நடத்துறோம் என்ற பேர்ல தமிழ்நாட்டில் தமிழரை எப்படி சிறுபான்மையாக்குவது, இதற்கான வேலை திட்டத்தை தான் செய்யறாங்க. தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம் என்பது இந்தியாவிடம், இந்திய அரசிடம் இருக்கக்கூடாது. முழுக்க தமிழ்நாடு அரசு கிட்ட தான் இருக்கணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ எஸ்ஐஆர் திட்டத்தை வச்சு திமுக அரசு வந்து அரசியல் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு வந்து இந்த திட்டத்தை ஏன் எதிர்க்கிறான்றதுக்கான சரியான காரணத்தை கூட சொல்ல தெரியல. இப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்பது மழைக்காலமாக இருக்கிறது, அரசு பணியாளர்களுக்கு இது கூடுதல் சுமை, இதைதான் அவங்க சொல்றாங்களே தவிர இதன் வழியாக இந்திக்காரன் வரான் பீகார்காரன் வரான்றதை எங்கேயுமே பேசல. போராட்டம்லாம் நடத்தணும்னு சொல்றாங்க, பேசல. உச்சநீதிமன்றத்தில் மனு போடும்போது என்ன சொல்றாங்க, வேற நாள்ல நடத்துங்க, நாள் கொடுத்து நடத்துங்கன்றான். அப்ப கொல்லுங்க, ஆனா இந்த ஆயுதத்தை வச்சு கொள்ளாதீங்க, சத்தம் இல்லாம நீங்க தூக்கில போட்டு கொள்ளுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களே ஒரு அயல் இன ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதனால தமிழ்நாட்டுக்குள்ள பீகார்காரன் வந்தானா, மார்வாடிக்காரன் வந்தானா, எவன் வந்தானா, தமிழர் தாயகம் அழியுது என்ற உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு தான் திமுகவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எல்லாரும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க பாக்குறோம். தமிழ்நாட்டில் முறியடிப்பு, இந்திக்காரனுக்கு வாக்காளர் அட்டை